Disclaimer: the channel is entertainment purpose only. KL 3-digit chart. ஒம்பது 12/2024. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு 347. 3 + 4 + 7 கூட்டினீங்கன்னா 14. ஸோ உங்கள் சார்ட்டோட கான்செப்ட்டு நமக்கு டோட்டல்னால் அந்த மாரியில் இங்கே பாருங்கள், டெய்லி அடிக்கிற ரிசல்ட்டு தான் இந்த பாக்ஸில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். ஸோ 347, 161, இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இங்கே 14 கொடுத்துருக்கு. இது என்ன 14னா ஒன்றுமே இல்லை, இந்த 347 இருக்குல்ல, 3, 4, 7 3 நம்பரையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். அதுமாதிரி 161 கூட்டினீங்கன்னா 8 கிடைக்கும். 229 ஒன்று 13, 121 11. இப்படி இருக்கிற நம்பரு ஒவ்வொன்றா இப்படி கூட்டினீங்க, இதை கூட்டினா 19 கிடைக்கும், இதை கூட்டினா 10 கிடைக்கும். இப்படி கிடைக்கிறத தான் இங்கே கொடுத்துருக்கேன் பக்கத்துலேயே. இது பாருங்க 14 இருக்குது, 8 இருக்குது, 13 இருக்குது, 11 இருக்குது. இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்லாம் என்ன? இப்போ 3 டிஜிட்டுக்கு மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணி கூட்டினோம்னா நமக்கு ஒரு, அதாவது 27 வரைக்கும் டோட்டல். இந்த கூட்டுறமில் கிடைக்கிறது டோட்டல்னு சொல்கிறேன். அது 27 நான் 1லேருந்து 27 வரைக்கும் இங்கே கொடுத்துட்டேன். அது இங்கே இருக்குது. அங்கே வர நம்பரெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற கலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். இந்த மந்த் கலரோட வந்து என்னென்னா ரெட்டு. எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கே இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. போன மந்த் கலர் க்ரீன், நவம்பரில் க்ரீன்லாம் போய் பார்த்தீங்கன்னா போன மந்த் ரிசல்ட் நவம்பரில் அங்கே க்ரீனில் இருக்குது. அதுக்காக முந்தின மந்த் செக் பண்ணிங்கன்னா அக்டோபருக்கு மஞ்சள். ஸோ மஞ்சள் அக்டோபர் ரிசல்ட் இருக்குது. வீடியோ ஒன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி நம்பரை கெஸ் பண்ணலாம்னா 3 டிஜிட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒவ்வொரு மெத்தடாக சொல்கிறேன் பாருங்கள். விருப்பம் இருங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமா சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ், 1000 ரூபா. விருப்பம் இருங்க வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு மெத்தடாக சொல்லிடுறேன். இதை வச்சு நம்ம சார்ட்டை எப்படி கெஸ் பண்ணலாம், நம்பரை நெக்ஸ்ட் வரப்போன நம்பர்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மந்த் கலர் நான் ரெட்டு சொல்லிக்கிறேன். அப்போ ரெட்டில் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் எங்கெங்கே இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இங்கே அடிச்சிருக்கு, இது பக்கத்தில் இங்கே ட்ரை பண்ணுங்கள், இங்கே ட்ரை பண்ணுங்கள், இல்லை இதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். இல்லை அதே இடத்துல மேலே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அடித்த இடத்துலையே உங்களுக்கு ட்ரை பண்ணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் போன மந்த் கலர் என்ன, நவம்பருக்கு பச்சையில் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்தில் வர இங்கே அடிச்சிருக்குது, இங்கே அடித்தனால பக்கத்தில் இங்கே அடிச்சிருக்குது. ஸோ பக்கத்தில் அதனால தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு நம்பர் வச்சுன்னா அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு. அடுத்து என்னென்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு போன மந்த் கலர் எடுத்துக்கங்க. போன மந்த் கலர் என்ன, க்ரீனில் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மந்தில் அந்த க்ரீனுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அது இந்த மந்த்தாக வந்துடும். ஏன்னா இங்கேயே செக் பண்ணி பாருங்கள், போன மந்த் க்ரீன் இங்கே அடிச்சிருக்கா, பக்கத்தில் இந்த மந்த் ரெட் அடிச்சிருக்குது, இங்கேயும் பாருங்கள். ஸோ பாருங்கள், அப்போ நீங்கள் இப்படியும் எடுத்து ட்ரை பண்ணலாம். அதனால தான் நம்ம எல்லா மெத்தடையும் சொல்கிறேன். என்னென்ன டைப்பாக நம்ம கெஸ் எடுக்கலாம், நம்பரை என்ன நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிற டோட்டலில் பிரிச்சுக்குங்க. 27 வரைக்கும் இருக்குது நிறைய நம்பரு. இந்த நீங்கள் 3 டைப்பாக பிரிக்கலாம். சின்ன நம்பர், சென்டர் நம்பரு, பெரிய நம்பர். சின்ன நம்பர்னால் ஒன்றும் இல்லை, இந்த 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்தாலும் சரி ஓகே, இல்லை 10 வரைக்கும் எடுத்தாலும் ஓகே. இதுக்குள்ளே இருக்கிற நம்பரை மந்த்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே இருக்கிற நம்ம அப்படியே எடுத்து போடுங்க. ரிவர்ஸில் அப்படி மாற்றி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு மந்த்லி ஒரு 4-5 நம்பர் கிடச்சிரும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் போன மந்த்து க்ரீன் பார்க்கலாம். இங்கே 0 to 10 வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரே நம்பர் தான் வந்திருக்குது. அப்போ இந்த மந்த்து நிறைய நம்பர் வரலாம். அதுக்கு முந்தின மந்த் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அக்டோபருக்கு மஞ்சளில் போய் 0 to 10 வரைக்கும் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 நம்பர் வந்துருச்சா. இதுதான் சேம். அதே மாதிரி நீங்கள் சென்டர் நம்பர் ஆடுறனா 11 to 20 வரைக்கும் ஆடுங்க. அதில் பாருங்கள் போன மந்த்து க்ரீன் கலரில் இங்கே ரெட் கலர்லேயும், ஆனால் இங்கே நிறைய நம்பர் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் சின்ன நம்பர்னால் இங்கே எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எண்டிங் 21லேருந்து 27 வரைக்கும் இதுக்குள்ளே ஆடினீங்கன்னா ஒரு 2-3 நம்பர் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும்.
அதனால் நீங்கள் இந்த 3ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆடலாம். இல்லை அந்த கலர் எங்கெங்கே அடிச்சிருக்கு அது பக்கத்தில் பாரு ஆடுங்க. நெக்ஸ்ட்டு குரூப்பை ஃபாலோ பண்ணலாம். குரூப்னால் என்னென்னா, இந்த 27ஐயும் நான் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கேன். குரூப்னால் என்னென்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லனா எது மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஏ குரூப், பி குரூப், சி குரூப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்யூ இருக்குது. க்யூவில் வந்து ஃப்ரீ டிக்கெட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அமௌண்ட் பே பண்ணி போகிறது இருக்குது. அப்போ அதை வந்து ஏ குரூப் வச்சுங்க, பி குரூப் வச்சுங்க. அமௌண்ட் இருக்கிறவங்க அந்த இதில் போவாங்க, அமௌண்ட் இல்லாதவங்க ஃப்ரீ குரூப்பில் போவாங்க. அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் இதில் குரூப் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸ் ரூமே எடுத்துக்கங்க, அதை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஏ கிளாஸ், பி கிளாஸ், நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம்ல, ஏ கிளாஸ், பி கிளாஸ் ஒன்று தனித்தனியாக இருக்கும்ல. அதே மாதிரியே இங்கே இருக்கிற நம்பருக்கும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் குரூப் இருக்குது. எல்லோரும் குரூப்பில் இருப்பாங்க. அந்தந்த குரூப்பில் அவங்கவுங்க இருப்பாங்க. அதுமாதிரி அந்தந்த குரூப்பில் அந்தந்த நம்பர் இருக்கும். அப்போ நீங்கள் குரூப்பையும் சூஸ் பண்ணி ஆடலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப்பை பொறுத்து தான் இருக்குது. மொத்தம் 9 குரூப் இருக்குங்க. இப்போ நீங்கள் 2வது குரூப்பை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் யார் யார் வருவாங்கன்னா 2, 12, 22 இவங்க 3 பேர் வருவாங்க. 2னா என்ன, இங்கே இருக்கிற 2 இவங்க வருவாங்க. நெக்ஸ்ட்டு 12னா இவங்க வருவாங்க. 22னா இவங்க. அப்போ 2 சூஸ் பண்ணால் இவங்களாம் நீங்கள் பார்த்துக்கணும், இங்கே இருக்கிற நம்பரை. இல்லை நான் 5 சூஸ் பண்ணுறேன்னா 5, 15, 25 அவ்வளோதான், சிம்பிள். 5, 15, 25. 8 சூஸ் பண்ணிங்கன்னா 8, 18 2 தான். 9, 19, 19 2 தான். இதில் போய் மந்த்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேருந்து 4-5 நம்பர் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 குரூப்லேருந்து 0, 10, 20 வரும். போன மந்த்து இந்த மந்த் இன்னும் ஒன்று கூட வரல. போன மந்த் 10 மட்டும் வந்துருக்குது. அப்போ 20 போகலாம், 0 இப்போ வேணால் போகலாம். நோட் பண்ணிக்கணும், நீங்களாம் சார்ட் வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு 11ல் பாருங்கள், நான் ஒரு நம்பர் கூட வரக்கானு. போன மந்த் வந்தோட சரி 1 வரல, 21 வரல. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இது 1, 11, 21 சொல்கிறீங்க. 21 எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, இப்போ 21 போங்களேன். 21 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 21. இதில் இந்த மந்த் கலர் ரெட் எங்கே அடிச்சிருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே அடிக்கல. போன மந்த் க்ரீன் எங்கே அடிச்சிருக்கா? அதான் இங்கே அடிச்சிருக்குது. 22 அடிச்சிருக்கு. அப்போ இதுக்கு சென்டரில் இங்கே அடிக்கலாம். இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் நம்பரை. இப்படி வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே குரூப்பின்னு சொல்லியாச்சு, அது எப்படி நம்பர் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. தென் 9ல் பாருங்கள், 9, 19 2 டோட்டல் தான். இந்த மந்த் இன்னும் ஒன்றுமே வரல. போன மந்த் 9 வந்துச்சு, 19 வந்துச்சு. இருக்கிறது இந்த குரூப்பில் இருக்கிறது 2 பேர் தான், 9, 19. அவங்க 2 பேருமே வந்துட்டாங்க போன மந்த். நெக்ஸ்ட்டு 8ல் 8, 18, 8, 18 2 தான். இந்த மந்த் பாருங்கள் 8 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 18 போகும். நம்ம 18 போய் ஃபாலோ பண்ணணும். 18ல் யார் யார் இருக்கிறாங்க, 18ல் என்ன நம்பர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கணும், நீங்கள் செக் பண்ணணும். போன மந்த் 18ல் இங்கேயே அடிச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே கீழே அடிக்கலாம். எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மந்த்தும் போன மந்த் எங்கெங்கெல்லாம் கலர் அடிச்சிருக்கு பக்கத்தில் கீழே மேலே தான் வரும். இல்லை ஆல்போர்ட் ஏபிஎஸ் ஆடுறது இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது, நேற்றுக்கு வந்து எடுத்துக்கங்க. இல்லை நேற்றுக்கு வந்தது ஏதோ ஒன்று, அதை எடுத்து அதுக்கு அந்த ரிசல்ட்டு நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். அதை நீங்கள் ஆல்போர்ட் ஏபிசி ட்ரை பண்ணலாம். சார்ட் எடுக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது. விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபாலோவிங் நம்பர் கொடுப்பேன். அதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபாலோவிங் நம்பர் கிடைக்கும். தென் சார்ட் வேணுங்கிறவங்க 1000 rupees பே பண்ணி இந்த சார்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.